ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு மொறு மொறுன்னு நல்லா காரசாரமாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரத்துக்கு நம்ம பருப்பை ஊற வச்சாதான் நல்லா சாஃப்டாக வரும். அதனால் கண்டிப்பாக 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பருப்புலேருந்து தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு நல்ல ஒரு சுத்தமான துணியில் இதை போட்டு காய வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷத்துக்கு இது காய வச்சா போதும். நம்ம தொட்டால் ஈரம் இல்லாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் இதை நம்ம காய வச்சுக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து பார்க்கும்போது நம்ம கையில் ஒட்டாமல் வருது. இப்போது இதை பொரிக்க ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வெளியெல்லாம் சீக்கிரமாக கருகிடும், உள்ளே வேகாது. எண்ணெயிலேருந்து வர பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி எடுத்தாலும் உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். ரொம்ப ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது, கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸஸாக இருக்க ஆயிலெலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச பருப்பு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது பருப்பில் நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். கடைசியாக இது கூட எண்ணெயில் ஃப்ரை பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ண பூண்டும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.